விட்டுட்டு வரல உலகத்துல. இவன் உலகத்து கோர்ட் மாடல்ல பேசுறான். எந்த தப்புமே செய்யாத மாதிரி கோர்ட்ல போய் பேசுறான் பாருங்க. அப்ப அவன் இங்க தப்பிச்சிடலாம். ஆனா ஆகிரத்துல போய் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல நின்று இப்படி பேசினா அல்லாஹ்ட்ட கேட்கிறான், அலம் தஜிர்னி, என்னை நீ விட்டுற கூடாதா, என்னை காப்பாத்திட கூடாதா அப்படின்னு கேட்பான். மினல் துல்மி, எந்த அநியாயம் நான் செய்யல, அந்த அநியாயங்களை விட்டு எனக்கு விடுதலை கொடு. யகூல், அல்லாஹ் சொல்லுகிறான், பலா கொஞ்சம் வெயிட் பண்ணு, இரு, நான் காப்பாத்துறேன். நீ பாவம் செய்யலைன்னு சொன்னா உன்னை காப்பாத்துறது எனக்கு என்னப்பா இருக்கு, நான் காப்பாத்திடுறேன். பலா கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஃபயகூல் இன்னி லா அஜீசுல் யௌம அலா நஃப்ஸி ஷாஹிதன் இல்லா மின்னி. அந்த அடியான் சொல்றான், நீ காப்பாத்தி தான் ஆகணும். காரணம் என்னன்னு சொன்னா, எனக்கு எதிராக சாட்சி சொல்லணும்டா நான் மட்டும்தான் சொல்லணும். எனக்கு எதிராக சாட்சி சொல்லணும்டா நான் மட்டும்தான் சொல்லணும். வேற எந்த விட்னஸ் உலகத்துல இல்ல நான் செஞ்சதுக்கு. அதனால என்னை காப்பாத்து. நான் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். நான் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேன். அதனால என்னை காப்பாத்திரு அப்படின்னு அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறான்? முரண்டு பிடிக்கிறான், வாதம் பண்ணுகிறான், விவாதிக்கின்றான். அந்த நேரத்திலே ஃபயகூல், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னப்பா விளையாடுறியா? இப்ப பாரு விளையாட்ட. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஷஹீதா. அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு நீயே எதிராக சாட்சி சொல்வதற்கு நீ போதுமானவன். உனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்வதற்கு நீயே போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சொல்லிவிட்டு வல் கிராமுல் காத்திபீன், நீ மட்டும் இல்ல, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க. வல் கிராமுன் காத்திபீன், அந்த எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள். ஷுஹூதா, சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். கால ஃபயக்திமு அலா ஃபீ, அல்லாஹ் சொல்லிட்டு சும்மா இருக்கல, வாய்க்கு முத்திரை போட்டுறான். அல்லாஹ் பூட்டு போட்டுறான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினத்தில் நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாயின் மீது பூட்டு போடுவோம், முத்திரையிடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கைகள் பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த காரியங்களை பற்றி. அவருடைய கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். வாய் பேச வேண்டியது பேசாது. இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அவனுடைய வாய்க்கு பூட்டு போட்டுறான். பூட்டு போட்டு சொல்றான், இப்ப பார், உன்னைய நீ சாட்சி சொல்ல மாட்டேன்னு தானே சொன்ன. உனக்கு நீயே எதிராக சாட்சி சொல்வதற்கு நீ போதுமானவன். உனக்கு உன்னுடைய பாவங்களை எழுதிய அந்த மலக்குமார்கள் போதுமானவர்கள். இப்ப பார் விளையாட்ட. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுடைய நாவின் மீது, வாயின் மீது பூட்டு போடுகிறான். அந்த பூட்டு போட்டதற்கு பிறகு வயகூலுல் அர்கானிஹி, அல்லாஹ் தஆலா அவனுடைய உடல் உறுப்புகளை பார்த்து சொல்கிறான், இன்திகி, பேசுங்கள், இன்திகி, பேசுங்கள். உடனே அந்த பிஅமாலிஹி, அவன் என்னென்ன செய்தான் எல்லாவற்றையும் சொல்லி காட்டுங்கள். சும்ம, பிறகு யஹ்லி பைனஹு வ பைனல் கலாம் ஃபயகூலு புஅதன் லாக்கின் வ சுஹ்கன் ஃபஅன்குன்ன கில்த உனலிலு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலா அவனுக்கும் இவனுக்கும் மத்தியிலே தனிமையை ஏற்படுத்தி கொண்டு சொல்கிறான், இப்போ பார், உன்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டன, உன்னுடைய உடல் உறுப்புகளை உனக்கு எதிராக சாட்சி சொல்கின்றன என்று சொல்லி அந்த மனிதனுக்கு எதிராக அந்த உடல் உறுப்புகளை அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்ல வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரியான இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதன் உனக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு உன்னிடத்திலே சாட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அந்த மனிதன் நாளை மறுமையிலே வலது பக்கம் பார்ப்பான், இடது பக்கம் திரும்பி பார்ப்பான், எனக்கு எதிராக யார் சாட்சி என்று அவன் திமிரோடு கேட்பான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சாட்சிகளை அல்லாஹ் தஆலா அங்கே வெளியாக்குவான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்பதிலே யௌமைதின், அந்த நாளையில், துஹத்திஸு அக்பாரஹா, அந்த பூமி தன்னுடைய விஷயங்களை எடுத்து சொல்லும். கரஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிஹில் ஆயா யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஓதி காட்டிவிட்டு கேட்டார்கள், அத்ததுரூன மா அக்பாருஹா, இந்த பூமியினுடைய செய்திகள் என்றால் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அத்ததுரூன மா அக்பாருஹா, அந்த பூமி தன்னுடைய செய்திகளை சொல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறானே,
அந்த செய்திகள் என்றால் என்ன தெரியுமா? காலு, சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே மிக அறிந்தவர்கள் என்பதாக சொல்வார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்ன அக்பாரஹா, அந்த பூமியினுடைய செய்தி என்றால் என்னவென்று சொன்னால், அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின் பிமா அமில அலா ظஹரிஹா. சுப்ஹானல்லாஹ், எங்கேயும் நம்ம தப்சீர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமி தன் செய்தியை சொல்லும் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு அடிமையான ஆண் பெண் எந்த காரியங்களை பூமியின் மீது இருந்து செய்தார்களோ அந்த காரியங்கள் அனைத்தையும் அந்த பூமி சொல்லும். இந்த பூமி சொல்லும், அல்லாஹ் என் மீது இருந்துதான் இந்த காரியத்தை செய்தான். எந்த இடத்தில் நாம் அந்த காரியத்தை செய்தோமோ அந்த காரியங்களை அந்த பூமி எடுத்து சொல்லும். மறுக்க முடியுமா நம்மால? இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். அல்லாஹ் சொல்றான் சூரத் யாசீன்ல. சூரத் யாசீனை மட்டும் ஓதி நம்ம அர்த்தத்தை புரிஞ்சு நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை சரியாயிடும். காலையில உட்கார்ந்து தேய்ச்சி ஓதுறோம். ஆனா இந்த அர்த்தங்கள் எங்க நம்மளுக்கு படிப்பினை கொடுத்துச்சு? அதே கல்லாவில் உட்கார்ந்துட்டு தான் பல பேரை மோசடி பண்றாங்க நிறைய பேர். இங்க உள்ளவங்களாம் சீதேவிகள், பிரச்சனை இல்லை. நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, கல்லாவில் உட்கார்ந்துக்கிட்டு தான் யாசீனை ஓதுறாங்க. அதே கல்லாவில் உட்கார்ந்துக்கிட்டு தான் மோசடி பண்றாங்க. யாசீன் பரக்கத்தை தரும் நினைக்கிறோமே, ஹராம்லையா பரக்கத்தை தரும்? பரக்கத்து என்பது ஹலால்ல தான் உண்டாகணும், ஹராம்ல இல்லை. அப்ப நம்ம செய்யக்கூடிய எத்தனையோ பித்தலாட்டங்கள், அநியாயங்கள், ஆனால் அனைத்தையும் மூடி மறைத்துக் கொண்டு யாசீனை உட்கார்ந்து ஓதுறோம். ஓதுறது தவறல்ல, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க போய் தான் யாசீனை ஓதுறோம். அவனுடைய கலாம், அதற்கு ஒரு பவர் இருக்கிறது. நிச்சயமாக இது ஈமானுடைய அடையாளம், சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த யாசீன் அல்லது இந்த குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய முக்கிய நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் அடிபட்டு போச்சு. அதை ஓதி நம்ம படிப்பினை பெறுறது தான் அதனுடைய நோக்கம். ஆனால் அந்த படிப்பினை பெறக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். நிச்சயமாக நாம் நஹ்னு நுஹ்யில் மௌதா, இறந்தவர்கள் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்புவோம். வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் எதை முற்படுத்தி வைத்தார்களோ அவை அனைத்தையும் பதிவு செய்து வைப்போம். வ ஆசாரஹும், அவர்களுடைய அடிச்சுவடுகள். அடிச்சுவடுகள் தான் என்ன? மண்ணின் மீது நாம் செய்த அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் பதிவு செய்து வைக்கிறான். ஆசாரம் வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். வகுல்ல ஷைஇன், அனைத்து விஷயங்களையும் அஹ்ஸைனாஹு, ஒன்று திரட்டுவோம். ஃபீ இமாமின் முபீன், தலைமையான ஒரு புத்தகம் இருக்கிறது இல்லையா, அந்த புத்தகத்திலே ஒன்று கூட்டுவோம். எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவேட்டில் பதிவு செஞ்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தை விட்டும் நாம் தப்பிக்கவே முடியாது. இதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா. அல்லாஹ் குர்ஆன்ல பூமி அவன் தன்னுடைய செய்தியை சொல்லும் என்று சொல்கிறானே, இதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அந்த பூமி சொல்லும், அந்த பூமி சொல்லும், அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின் பிமா அமில அலா ظஹரிஹா. பூமியினுடைய முதுகின் மீது இருந்து கொண்டு அவன் என்னென்ன காரியத்தை செய்தானோ எல்லாவற்றையும் சொல்லும். அந்த பூமி சொல்லும், அமில கதா வ கதா, இந்த மனிதன் இன்னென்ன காரியத்தை செய்தான், யௌம கதா, இந்த நாளையில் இந்த நேரத்தில் செய்தான், வ கதா அஹாதி அக்பாருஹா, இதுதான் அதனுடைய செய்தி. கேமரா பிடிக்கிறோம்னு வச்சுக்கிறீங்க, அந்த கேமராவிலேயே நம்ம செட்டிங்